வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக உருவாகிறது. இந்த புயல் ஆனது இன்று பிற்பகல் காரைக்கால் பகுதியில் கரையை கடக்க உள்ளதாகவும், அப்போது 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், இந்த புயல் சென்னைக்கு 190 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி உள்ளதாகவும் அண்மையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. சென்னையில் நேற்று இரவு முதல் சில இடங்களில் பலத்த காற்றுடன் சாரல் மழையானது பெய்து வந்த நிலையில் சரியாக நள்ளிரவு 4 மணி அளவிலிருந்து தற்போது வரை காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வரக்கூடிய சூழலை நாம் பார்த்து வருகிறோம். பருவமழை காலங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது என்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் சென்னை வாலாஜா சாலையில் குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி பகுதி வரை தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. அதே போல் தாழ்வான பகுதி என்பதால் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் சாலையிலேயே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அதாவது இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை தண்ணீரில் செல்ல முடியாத அளவிற்கு அந்த சிரமத்தில் ஆகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. புயல் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியில் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் குடைகளுடன் தற்பொழுது அந்த மழைநீரில் இறங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழைநீர் தேக்கத்தால் வாகன ஓட்டிகள் தங்களது முகப்புகளுக்குள்ளே எரிய விட்டு வருமாறு மழையில் நனையாமல் இருக்க அந்த ரெயின்கோட் போன்ற வசதிகளை செய்து கொண்டு மழையில் நனைந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல் தண்ணீர் அதிகமாக தேங்கியுள்ள வாகன ஓட்டிகள் அந்த சாலையில் நடுப்புறம் வராமல் தண்ணீர், அதாவது லேசாக இருக்கக்கூடிய தண்ணீர் ஓரமாக வந்து அந்த வாகன ஓட்டிகள் வரிசையாக வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. இதனால் அந்த வாகன ஓட்டிகள் தொடர்ந்து இந்த சிரமத்துக்கு உள்ளாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது குறிப்பாக அந்த வாலாஜா சாலையிலிருந்து கடற்கரை செல்லக்கூடிய சாலை வரை, அந்த அரசு மருத்துவக் கல்லூரி வரை அந்த சாலையில் இருக்கக்கூடிய சாலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.